வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் 4ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழாண்டு குரோதி ஆனி மாதம் 20ஆம் தேதி. இன்று மாத சிவராத்திரியும் மற்றும் சமநோக்கு நாளாகவும் உள்ளது. இன்று சுவாமி விவேகானந்தர் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 6 மணி 27 நிமிடங்கள் வரை திரியோதசியும் அதன் பின்பு சதுர்த்தசியும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 4 மணி 52 நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசீரிஷமும் தொடர்கிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 7 மணி 51 நிமிடங்கள் வரை கண்டமும் அதன் பின்பு விருத்தியும் தொடர்கிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் காலை 6 மணி 27 நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு மாலை 5 மணி 41 நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு சகுனியும் தொடர்கிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 57 நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் அதனைத் தொடர்ந்து மரண யோகமும் வருகிறது. இன்றைய ராசிபலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் சாந்தம், மிதுனம் உயர்வு, கடகம் நற்செயல், சிம்மம் இன்பம், கன்னி உழைப்பு, துலாம் சாதனை, விருச்சகம் முயற்சி, தனுசு சுகம், மகரம் சுபம், கும்பம் விருத்தி, மீனம் உற்சாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 4 மணி 52 நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துக்கும் அதன் பின்பு விசாக நட்சத்திரத்திற்கும் தொடர்கிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை நல்ல நேரமும், கௌரி பஞ்சாக நல்ல நேரம் நண்பகல் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரையும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், இன்றைய சந்திரன் வரை காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், காலை 11 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை காலை 10 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இன்றைய மருத்துவ குறிப்பில் மருதாணி மற்றும் மஞ்சள் அரைத்து கால் ஆணி மீது கட்ட கால் ஆணி குணமாகும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழியில் செலவழித்து நிம்மதியாயிரு, ஆனால் வீணாக்காதே என்று பதிவில் உள்ளது. இன்றைய திருத்தல திருவிழாக்களில் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி வரும் காட்சியும், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவையும் நடைபெறுகிறது. இன்றைய நேர காலங்கள் மற்றும் கோயில்களின் திருவிழா விசேஷங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் சீர்காழியில் உள்ள தாமரையான் கேள்வன் என்னும் திருமூலவர் உள்ள கோயில் பற்றி பார்க்கலாம். இக்கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழியில் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. கோயிலின் மூலவர் தாமரையால் கேள்வன் மற்றும் பார்த்தசாரதி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அம்பாள் தாமரை நாயகி. இத்திருக்கோயிலும் திருநாங்கூரில் உள்ள 11 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருநாங்கூர் 11 கருட சேவை நடைபெறும் திருக்கோயில்கள் பற்றி கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இத்திருக்கோயிலும் அதன் அடிப்படையில் உள்ள ஒரு கோயிலாகும். இக்கோயிலின் சிறப்பானது, பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 40வது திவ்ய தேசமாகும். இத்திருக்கோயிலின் பெருமையானது, இங்குள்ள பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அதோடு மட்டுமல்ல, இத்திருத்தலத்தில் பெருமாள் பார்த்தன் பள்ளி ராமர் யாக குண்டத்திலிருந்து காலை தூக்கி எழுந்து வருவது போல
இரு தேவியருடன் காட்சி தருவது அதிசயத்திலும் மிகப்பெரிய அதிசயமாக கருதப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலில் அர்ஜுனர், இந்திரன், 11 ருத்திரர்கள் ஆகியோர் பெருமாளின் தரிசனம் கண்டுள்ளனர். பக்தர்கள் இத்திருத்தலத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றனர். அவர்களது பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சாற்றி வழிபடுகின்றனர். தலப்பெருமையில் மற்றொரு விசேஷமானது உற்சவர் பார்த்தசாரதி பெருமாளின் கையில் கத்தி இருக்கும். அருகே உள்ள கோலவள்ளி ராமர் கையிலும் வில்லுடன் பக்தர்களுக்காக அருள்பாலிக்கின்றனர். இத்திருத்தலத்தை போன்ற மற்ற திருத்தலங்களின் சிறப்புகளையும் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு நாளை பற்றிய வீடியோக்களையும் கண்டறியுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.